என்னுடைய பேர் டாக்டர் சுகுமார், வன கால்நடை அலுவலர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வனக்கோட்டம் மருதமலை மலை அடிவாரத்தில் வனப்பணியாளர்கள் ரோந்து பணியின் பொழுது 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை உடல்நலக் குறைவாக படுத்து கிடப்பதாகவும் அதன் குட்டி அதிலே இருப்பதாகவும் கிடைக்கப்பட்ட தகவலை தொடர்ந்து ஆனைமலை புலிகள் காப்பகம், வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குனர் அவர்கள் மற்றும் கோவை வனச்சரக அலுவலர் அவர்கள் தலைமையில் நேற்று ஒரு வெட்டினரி வன பணியாளர்களுடன் ஒரு வெட்டினரி டீம், கோவை வன பாதுகாவலர் டாக்டர் சுகுமார் ஐயா, நான் மற்றும் டாக்டர் ராஜேஷ்குமார், வன கால்நடை உதவி மருத்துவர் முதுமலை மற்றும் அரசு கால்நடை உதவி மருத்துவர் வடவள்ளி டாக்டர் பிரியங்கா 3 பேர் நேற்று அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ அதை நேற்று அதுகளுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கு ஆய்வுக்கு அனுப்பணும். அதுக்கு 30 பாட்டில் திரவ குளுக்கோஸு, அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸு, பெயின் கில்லர்ஸ் இதெல்லாம் கொடுத்து பார்த்தோம். அந்த பிளட் டெஸ்ட்டில் அது லிவர் பாதிப்பு ஏற்பட்டிருக்க தகவல் அதற்கும் சேர்த்து வைத்தியம் பண்ணோம். ஸோ இதற்கு அப்புறம் அதோடைய ரீகேட்ரேஷன், உடம்பினுடைய நீர்ச்சத்து அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய மலக்குடல் வழியாக ஒரு 30 லிட்டர் சுத்தமான தண்ணியை உள்ள ஏற்றணும். ஸோ நேற்று ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு மாலை நேரத்தில் அந்த ஜேசிபி உதவியோட அந்த யானையை எழுப்பிடுவதற்காக ட்ரை பண்ணோம். அது பின்னங்கால ஊனினே தவிர முன்னங்காலில் ஊனி எந்திரிக்க முடியல. நேற்றைய தான் இடது பக்கமாக படுத்திருந்ததை வலது பக்கமாக படுக்க வச்சுட்டு, அப்புறம் நேற்றைய தினம் யானையினுடைய அந்த ஹேர்டு, அந்த குழு அதை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக குட்டி யானையும் காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இன்றைய காலையில் பார்க்குற பொழுது அதே நிலைமையில் தான் குட்டி யானை படுத்திருந்தது. ஸோ இன்று டாக்டர் ராஜேஷ்குமார் மற்றும் நான் இந்த வெட்டினரி டீம் தொடர்ந்து இன்றைக்கும் அதுக்கு 30 பாட்டில் குளுக்கோஸ் திரவங்கள் மற்றும் பெயின் கில்லர்ஸு, அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸு, இந்த மாதிரியான லிவர் மட்டும்தான் பாதிப்பா சார், இல்லை வேறு ஏதாவது பாதிப்பு? இல்லை, வேறு எந்த பாதிப்பு இருக்குதுன்னா அது வீக்னஸ்ஸு, பார்த்தா மெயினாக வீக்னஸ்லாம் படுத்து எந்திக்க முடியல. லிவர் ஒரு காரணமாக தெரியுது. அதுக்கப்புறம் அதனுடைய கடவாய் பல் ஒரு 2-3 பல் வெளியே விழுந்துருக்குது. மேபி இந்த பல்லுடைய உள்ளே இருந்ததுனால இன்ஃபெக்ஷனால் கூட 2 நாள் சாப்பிடாமல் வீக்னஸில் படுத்துருச்சான்னு தெரில. அது மாதிரி காரணமாக இருந்ததுன்னா இதனோட ரெக்கவரி ரொம்ப குயிக்காக இருக்கும். பட் உடல் உள் உறுப்பில் ஏதாவது ப்ராப்ளம், லிவரில் வேறு லங்ஸில் இருந்துச்சுன்னா தற்சயம் வந்தாலும் அதை தொடர்ந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து கண்காணிக்கணும். இது மலைப்பகுதி, காட்டு யானை அப்படிங்கிறா, மற்ற காட்டு யானைகளும் இதோட சவுண்டு கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆமாம், நேற்று அது வந்தது கூட இது இருக்குது. இந்த குட்டியினோட இன்னொரு ஜுவனைல் மேல் இருக்குது. ஸோ இதோடைய குட்டி இதனுடைய 4 மாதம் குட்டி இருக்குது. அதோடய சகோதரன் அதுவும் அடிக்கடி உள்ளே வந்திருக்குது. நேற்று அதுவும் இன்ட்ராக்ட் பண்ணி இன்றைக்கி காலை இதில் பார்க்குற பொழுது அந்த ஜுவனைல் லெஃப்ட் கூட இருந்தது. இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்குது சார்? இப்போ எந்திரிச்சு நின்று குட்டி யானைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த இதை பார்க்க முடியும். இப்போ உள்ளே போயிடுமா, இல்லை அந்த அந்த ரோப்பை நம்ம கழட்டி விட்டோம்னா என்ன? இல்லை, இப்போ அதான் குட்டி பால் குடிக்குது. நல்லா குட்டியை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, ஆக்டிவாக இருக்குது. மதர் இப்போ புல் சாப்பிட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த வீக்னஸ்ஸு சத்துக்கெல்லாம் தொடர்ந்து இதை கொடுக்குறோம். அதை மாலை தான் ரிவ்யூ பண்ணணும். ஸோ எங்கள் கமிட்டி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இப்போ கொடுக்கக்கூடிய சத்துக்களை ரொம்ப மீண்டு அது நடந்து காட்டுக்குள்ளே செய்கிற அளவுக்கு அதுக்கு தெம்பு வருதா, அப்படி வரலை அப்படின்னா இந்திய இடத்துலையே அதை யானையை கட்டி வச்சு தொடர்ந்து கூட ஒரு 2-3 நாளுக்கு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இதெல்லாம் கொடுக்கலாமான்னு சாயங்காலம் தான் முடிவெடுப்போம். எப்படி சார் குட்டி யானை தொடர்ந்து ஒரு 48 மணி நேரம் அந்த அவங்களை விட்டு நெகராமல் இப்படி கூடவே நிற்கிது? அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாச போராட்டமாக பார்க்க முடியுது. இல்லை, அது இயல்பு தானே. அது குட்டி யானைங்கிறது அது யானையை பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது, இண்டிபெண்ட்டாக வரல. ஸோ அது ஒரு 2 வயசு ஆகிடுது, புல்லெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட மூவ் பண்ணிடும். ஸோ பால் தான் அது ஒரு மெயினான உணவு, அதை கூட இருக்குது. அதனால் இது லேட்டரல் ரெக்கமெண்ட்ஸை படுத்துருந்ததுனால அதால் ஏபிள் டு ஃபீடிங், அதை பால் குடிக்க முடிஞ்சது. அப்போ அதனால் நேற்று இடது பக்கம் படுத்தது வலது பக்கமாக திருப்பி படுக்க வைக்க போது, அப்புறம் நேற்று தினம் மறுபடியும் இன்னொரு பகுதி மார்பில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பால் குடித்தது. இன்றைக்கி நிப்பாட்டி வச்சதுக்கப்புறம் நல்லா பால் குடிச்சிட்டு இருக்குது. ஸோ குட்டி நல்லா ஆக்டிவாக இருக்குது. இன்னும் 2 நாள் தொடர்ந்து இங்கேயே இந்த காட்டு யானைக்கு சிகிச்சை அளித்தாலும் அந்த குட்டி யானை அதை விட்டு நகரக்கூடிய அது குட்டி, அதாவது வாய்ப்பு இல்லை, குட்டியாக தான் இருக்கும். குட்டி யானை அதை விட்டு தாயை விட்டு போக வாய்ப்பு இல்லை.
அதுக்கு உணவு இதான் சோர்ஸ் வந்து. சாயங்காலம் தான் முடிவெடுப்போம், எது நடக்குதா இல்லைங்கிறது சாயங்காலம் தான் முடிவெடுக்கும் தொடர்ந்து. வேறு ஏதாவது பரிசோதனைகள் வந்து யானைக்கு பண்ணப்பட்டிருக்கா சார் இப்போ வரைக்கும்? இல்லை, அதை அதுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதில் தான் வந்து லிவர் பாதிப்புன்னு இருந்தது. தெர்மல் கேமரா இருக்குது இல்லையா, தெர்மல் கேமரா அப்புறம் அதுக்கு ஃப்ராக்சர்ஸ் இன்ஜுரி ஏதாவது மசில்ஸில் ஏதாவது இருக்குங்கிறது அதையும் வந்து ஆய்வு செய்தோம். ஓகே, எவ்வளோ வயது மதிக்கத்தக்க பெண்? இந்த யானை வந்து 40 வயது மதிக்கத்தக்கது. ஆமாம். ஆண் யானை இது கூட வரல, இல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது வந்து ஒரு ஹேர்டு, ஒரு 10 யானைக்கு சேர்ந்த ஒரு யானை கூட்டமும் பக்கத்தில் இருக்குது. அது வந்து அந்த யானை கூட்டம் வந்து அது வந்து தான் நேற்று இரவு வந்து இந்த குட்டியை கூட்டிகிட்டு போன எதிர்பார்த்தோம். ஓகே, சரி, அது தாயிட இருக்கிறனால போகலை. நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே. இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு நைட்டு முழுவதும் இதுக்கு இங்கே தான் சிகிச்சை? இல்லை, சாயங்காலம் முடிவு பண்ணுவோம். வேறு அந்த கூட்டத்தில் வேறு எந்த யானைகளும் இல்லாதனால? இல்லாமல் தனிச்சு விடப்பட்டிருந்ததுன்னா குட்டி வேறு ஹேர்டில் சேர்க்க ட்ரை பண்ணுவோம். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இல்லையா, அதை வந்து முழுமையாக ட்ரை பண்ணி வேறு ஹேர்டில் சேர்க்க முடியலன்னா கடைசி நிமிஷம் கடைசி இதாக வந்து வனத்துறையை சார்ந்த யானை முகாமுக்கு குட்டி எடுத்துகிட்டு போவோம். மேலே பட் இந்த குட்டி நல்லா இருக்குது. இது வில் எக்ஸ்பெக்டிங் சக்ஸஸ். உள்ள சேர்ந்துருங்கன்னு எதிர்பார்க்குறோம், ப்ரேயர் பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.